அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் மாடிக்கு வந்தேன். எங்கள் ஊரில் நல்ல மழைங்க பாருங்கள். மழை பெஞ்சு இப்போ பழையபடி இடி இடிக்குது பாருங்கள். இப்போ நான் ஒரு 2-3 செடியை மட்டும் நடலான்னு மாடிக்கு வந்தேங்க. வந்ததோட இப்போ இந்த தொட்டியில் இந்த ராஜமல்லி நடலான் இருக்காங்க. ராஜமல்லிக்கு எவ்வளோ வேர் வந்திருக்கு பாருங்கங்க. இந்த பாக்கெட்டுக்கு வெளியே வர வேர் வந்திருக்கு. இதை பாருங்கள், இதுதான் ராஜமல்லி. ஒரே ஒரு பூ பூக்கும் பாருங்கள். இது வள்ளியூரில் தான் நர்சரியில் வாங்கிட்டு வந்தேன். இது வேறு எப்படி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வைக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த மண்ணை கொஞ்சம் லூஸ் படுத்திக்கிட்டு வைக்கணும், புரியுதா? அப்போந்தான் ஒழுங்காக வரும். இது மட்டன் கழுவுன தண்ணி, சிக்கன் கழுவுன தண்ணி அதெல்லாம் அப்படி சேர்த்து வச்சுருப்பேன். இந்த மாதிரி தாளையும் போட மாட்டேன், அதையும் தூக்கி வச்சுருவேன். வெங்காயத்தோல், தக்காளியில் உள்ளது, முட்டை ஓடு எல்லாம் இதில் 2 நாளைக்கு முந்தையே விரவி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை நடணும். இப்போது இதில் தேவையான அளவு மண்ணை வெளியே எடுத்துடணும். தொட்டியில் கீழே ஹோல் போட்டு சல்லி போட்டு தான் வச்சுருக்கேன். ஏற்கனவே இதில் தக்காளி செடி தான் வச்சுருந்தேன். இப்போ தக்காளி காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இது மண்புழு உரம், வீட்டில் உள்ள கம்போஸ்ட்டு எல்லாம் கலந்த மண் தாங்க. இந்த மண் டிவிஎஸில் 1 கிலோ மண்புழு உரம் 10 ரூபா. அங்கேயும் நான் வாங்கி வச்சுட்டேன். இது நல்லா 2-3 நாளைக்கு முன்னாடியே புளிச்சதுங்க. இது வெங்காயத்தோல், பழத்தோல் எல்லாம் காய்கறி கழிவெல்லாம் போட்டதுங்க. இதையும் வச்சுட்டேன். இப்போது நம்ம இந்த பாக்கெட்டை லைட்டாக லூஸ் படுத்தி, சரியான வேர் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள். இதை லூஸ் படுத்தும் போது இந்த வேரை அத்துறாமல் இன்னும் கொஞ்சம் தோண்டிக்கணும். கடைப்பிரண்டி எங்கே போச்சேன்னு காணலை, அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. இல்லைன்னா இன்னும் கொஞ்சமாக தோண்டிக்கிடலாம். இந்த மண்ணை வச்சு தான் அந்த செடி வர்றது. நம்ம வீட்டில் உள்ள காய்கறி கழிவே போதும், அந்த செடி நல்லா மொட்டு வச்சு பூத்து குலுங்கும். இப்போது இதை அப்படி லைட்டாக மண்ணை லூஸ் படுத்திக்கிட்டேன். பாருங்கள். ஃபுல்லாக டைட்டாக வைக்காதீங்க, இல்லைன்னா வேர் ஃப்ரீயாக போகாது. மண்ணை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கிடணும். உடச்சி விட்டுட்டு இப்போ நான் மட்டன் கழுவுன தண்ணி அதை நல்லா ஊற்றியாச்சு. இப்போ இது ஃபுல்லாக மண் போட்டுரும். செடி ரெடி ஆகிட்டுங்க. நட்டியாச்சு. செடி இப்படி தான் செடியை நடணும். இது மல்லிகைப்பூ, ராஜமல்லி நட்டியாச்சு. இப்போ அடுத்த செடியை நடலாம். அதுக்கப்புறம் இந்த மாடியில் நான் இப்போ இந்த தக்காளி இது காற்றுல சரியுது. இதுக்கு ஒரு கம்பு நடணும். மல்லிகைப்பூக்கு ஒரு கம்பு நட்டிட்டேன். இப்படி கவுடி மாதிரி இருக்கிற கம்பு நட்டால் தான் இந்த இதில் வச்சு இப்படி கட்டலாம், சரியாது. இப்படி நட்டிடணும். அதே மாதிரி இதுக்கும் தக்காளி நல்லா வளமாக வருது, நல்லா வருது. இதை இப்படி நட்டுனா ஒரு பக்கமாக சரியாமல் அது இருக்கும். ஒரே மாடி தோட்டத்தை காட்டுறேன்னு நினைக்காதீங்க. எல்லோரும் என்னைய மாதிரி வீட்டிலே காய்கறியை வைங்க. நம்ம வெளியே வாங்க வேண்டாம். கீரை, தக்காளி, மிளகாய் இதெல்லாம் வீட்டிலே வைங்க. கஷாயம் போடுறதுக்கு உள்ள மூலிகைகள், துளசி, தூதுவளை, பிரண்டை, கற்பூரவல்லினா ஓமவல்லி, இதை நூல் வச்சு கட்டணும், சரியா? நூல் வச்சு கட்டணும். இந்த மிளகாய் நல்லா க்ரோத் ஆயிடுச்சு. இதை இப்போ இதில் எப்படின்னா இந்த இதை எடுத்துடணும். இந்த ரூபாவல்லி டேபிள் ரோஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இதில் நல்லா பள்ளம் தோண்டி வச்சுருக்கேன். ஏற்கனவே கிருணி பழம் விற்று போட்டிருக்கேன். இதில் நம்ம இதை வச்சுட்றோம். இல்லை ரோஜா வைக்கவா குரோட்டன்ஸ் வைக்கவான்னு தெரியல. சரி, நம்ம இன்னொரு தொட்டியில் ரோஜா வச்சு விட்ருவோம். இந்த ரோஜா இதில் வச்சு விட்ருவோம். அதுக்கு முன்னால் பாக்கெட்டை உடச்சிக்கிடும். வேறு அத்துறாமல் மெதுவாக கட் பண்ணி வைங்க.
அதில் செம்மண் அதிகமாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அதை வந்து நம்ம என்ன செய்யணும், அந்த பாக்கெட்டை உடைக்கும் போது அந்த செம்மண்ணை வந்து கொஞ்சம் கையால் நச்சு விட்டுக்கிடணும். பார்த்தீங்களா? இப்படி எடுத்துட்டு இதை என்ன பண்ணணும், இந்த பேக்கை எடுத்துருங்க. பிளாஸ்டிக் வந்து மக்காது. இதை பாருங்கள், ஏற்கனவே ஒரு பள்ளம் தோண்டியிருக்கேன். வச்சுட்டு இதுக்கு மண்ணை அணைச்ச மாதிரி வைக்கணும். மண் வந்து இல்லை இருக்குல்ல, இந்த மண் எடுத்துக்கிறோம். இதில் பழத்தோல் முட்டைத்தோடெலாம் போட்டு எல்லாம் கம்போஸ்ட் மாதிரி வச்சுருக்கேன். இந்த மண்ணை தான் போடணும். நல்லா பொறான்னு இருக்கும் மண், இதுதான் போடணும். இதில் மண்புழு வந்துட்டு பார்த்தீங்களா? இப்படி போட்டு நல்லா அமுக்கி ஒரு விரலை வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி வச்சாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு தண்ணி, நம்ம நாளைக்கு இந்த டேபிள் ரோஸை ஃபுல்லாக எடுத்துடலாம். இதில் இந்த ரோஸ் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த 2 ரோஸுக்கும் தொட்டி வைக்கணும். இதில் ஒன்று வச்சுட்டோம். இதில் வந்து கிவாநெல்லி, இது தேவையில்லை, நிறைய வளருது இந்த மலைக்கு. பாருங்கள், கிவாநெல்லி இந்த மண்ணை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி தான் மண் இருக்கணும், மண் கலவை இப்படி தான் இருக்கணும். இப்போ இது வந்து மட்டன் சிக்கன் கழுவுன தண்ணி. இதை லைட்டாக ஊற்றி விட்டுக்கணும். மீதியை மல்லிகைப்பூவில் ஊற்றிடும். கிர்ணிப்பழம் கொடியும் சுரைக்காய் கொடியும் நல்லா படர்ந்து வருது. இதை மல்லிகைப்பூவில் விட்டுரும். ஊற்றியாச்சு. இதில் ஒரு ரோஜா நட்டிரும். எப்படி கல்லாக இருக்குது. இது வந்து நல்லா லூஸ் ஆகணும். இந்த செம்மண்ணை இதில் போட்டோம். அடுத்தது இதை உடச்சி விட்டாச்சு. இந்த பாக்கெட்டோட தண்ணியை ஊற்றிடணும். தண்ணி ஊற்றி இந்த மண்புழு உரம் கம்போஸ்ட் இந்த இதெல்லாம் எல்லாம் அப்படி தூக்கி வச்சிடணும். இந்த பாக்கெட்டில் உள்ளதை உடைக்காமல் வைக்கக்கூடாது, இல்லைனா அது ரோஜா வந்து மலராது, குரோத் வராது. இதை நாளைக்கு நடுவோம். அதுக்கப்புறம் இந்த மல்லிகைப்பூ இதை அப்படி ஃபுல்லாக மழை துருதுலா அப்படி அவ்வளோ கட் பண்ணி விட்டன்னைக்கு மொட்டை அடித்து விட்டு மொட்டை நல்லா அடிக்கும். நல்லா காற்று மழை வரப்போகுது. நம்ம எவ்வளோக்குள்ள வெட்டுறோமோ அவ்வளோக்குள்ள நல்ல துளிர் வரும். பாருங்கள், ஒவ்வொரு துளிர்லேயும் மொட்டை பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி மொட்டை வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை பாருங்கள்.
மொட்டு. ஃபுல்லாக இந்த பாருங்கள், முருங்கை மரத்தில் வந்து எவ்வளோ துளிர் வந்துட்டு பாருங்கள். அன்றைக்கி வெட்டுற வீடியோ போட்டேங்களா, அதே மாதிரி மல்லிகைப்பூ நல்லா வெட்டி விட்றணும். இப்படி தான் வெட்டணும். மழை வந்த உடனே எல்லா செடிகள், மல்லி, பிச்சிப்பூ எல்லாமே நம்ம இப்படி கட் பண்ணி விட்றணும். சரியா? எல்லாம் கட் பண்ணியாச்சு. ஏன்னா வெள்ளை நோய் வந்துட்டு இதையும் கட் பண்ணி விட்டோம். வெண்டைக்காயில் ஒரு மொக்கு வந்திருக்கு, ஒரு காய் வந்திருக்கு. இதில் ஒரு மொட்டு இருக்குது. இது வந்து கால் வலிக்கு உள்ளது வெச்சக்கொட்டை. இது மாடியிலே வச்சுருக்கேன். இதை ஒரு ப்ளூ கலரு இது வாங்கி தொட்டி வாங்கி வைக்கணும், பெருசு. இது நல்ல வேர் விட்டுருச்சு. இது ஒரு சப்போட்டா. தக்காளி பாருங்கள், ஒன்றே ஒன்று கிடக்கு. இந்த இதோட பூவையும் வெட்டிடும். இது நுனியில் வச்சு இப்படி வச்சு இப்படி வெட்டி விட்டுரும். அதில் துளிர் வந்துடும். இந்த கீரை நாளைக்கு எல்லாத்தையும் பறிச்சிடும். அங்கே பாருங்கள், சுண்டைக்காயில் அழகாக துளிர் வந்துட்டு பாருங்கள். வீட்டுக்கு வெளியே ஒரு சுண்டைக்காய் செடி வளர்ந்துருந்துச்சு, அதை நட்டி வச்சுருக்கேன். அது நல்ல துளிர் வந்துட்டு மழை பெஞ்சோடனே இப்படி வெட்டி விட்டுறணும். நல்லா மொட்டு வைக்கும். நாளைக்கு வந்து காலம்பரை டேபிள் ரோஸை ஃபுல்லாக எடுக்கணும். குரோட்டன்ஸும் இன்னும் ஒரு ரோஜா செடி பாக்கி. அதை நாளைக்கு தான் நடணும். மழை வர்ற மாதிரி இருக்குது. இந்த க்ரோ பேக்கில் உள்ள அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஒரு பெரல் வாங்கி நடணும். இன்னொரு தொட்டி இருக்குது, அதையும் க்ளீன் பண்ணி உள்ள ஹோல் போட்டு, ஹோலுக்கு மேலே பொடி கற்களாக போடுங்க. அப்போ தான் தண்ணி ஃப்ரீயாக போகும். அதில் ஒரு கொய்யா செடி ஒன்று வளர்ந்துருக்குது. இந்த கீரை தான் ஒரு வருஷமாக நான் கீரை வாங்கவே இல்லை. இப்படி மாடி தோட்டத்தில் உள்ள இந்த கீரையை தான் வைக்கிறேன். இது கண்ணுக்கும் நல்லது, ஹேருக்கும் நல்லது. ஏற்கனவே நான் என்னுடைய வீடியோவில் ஃபுல்லாக அந்த கீரையை பற்றி தான் போட்டிருப்பேன். இதில் ஒரு காய் வந்து கரிஞ்சிருச்சு. சீதாபாய் ஏன் தெரில, கரிஞ்சிருச்சு. இந்த கருவேப்பிலை விட்டு எல்லாம் பழுத்தோன்னு அதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருவேன். வச்சு ஒரு தொட்டியில் அவ்வளோத்தையும் ஊனும் போது உங்களுக்கு வித்தை முளைய போடும் போது காட்டுறேன். நம்ம வீட்டில் வந்து கருவேப்பிலை எல்லாமே நமக்கு வேணும். இப்போ இதை வந்து தேவையில்லை. இதை வந்து இப்படி இதை கட் பண்ணி விட்ரும். வெட்டுக்கிளி வந்து கடிக்குது ரொம்ப. இப்போ இந்த இதை ஃபுல்லாக எடுக்கணும். பாருங்கள், எங்கள் ஊரில் எப்படி இருக்குது பாருங்கள், மேகமூட்டமாக. காலை நேரத்தில் வீடியோ எடுக்கிறேன். நிறைய கௌதாரி வரும் எங்கள் வீட்டு பக்கம். இதையும் கட் பண்ணி தான் விடணும். ஏன்னா இதுவும் நிறைய வந்துருச்சு. மழை துளி விழுந்தோடனே நீங்கள் இந்த செடிகள்லாம் கட் பண்ணி விட்டால் பச்சை பச்சேன்னு ஆகிடும். இப்போ இதை தான் இந்த தொட்டியில் நடணும். ஆமாம், இதுலேயும் பழுத்த இலை, காஞ்ச இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இவ்வளோ அழகான ரோஜாப்பூ. இது ஃபுல்லாக விரிஞ்சது. இது
6 இது ஒரு மொட்டு. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா அஸ்ஸலாமு அலைக்கும்.